ஹயக்ரீவ தயா சிந்தோ பகவான். தயா அப்படின்னாக்கா கருணைன்னு அர்த்தம், சிந்தோனா கடல், கருணை கடல் அப்படின்னு அர்த்தம். ஹயக்ரீவா ஹே தயா சிந்தோ ஹே பகவன். அது மாத்திரம் இல்ல, அவருடைய முக்கியமான சிஷ்ய வாத்சல்யம் இல்லையா. விஷ்ணு ரொம்ப சீக்கிரமாக அணுகிறக்கூடியவர். அவர் எல்லாருக்கும் தெரியும். நரசிம்மா இப்பதான் நரசிம்ம ஜெயந்தி போச்சு. தன்னுடைய சிஷ்யனானவன் பிரகலாதன் கேட்டான்னாக்க அது ஒரு செகண்ட்லயா மனுஷன் வருவார். கூப்பிட்டான்னாக்க அவன் எவ்வளவு வருஷம் தபஸ் பண்ணி எல்லாம் வந்தாதான் அவர் தான் வருவார். அதுவும் போய் தசரதனுடைய வயசுல போய் 12 மாசம் இருந்து ராமனா பிறந்து கஷ்டப்பட்டு வனத்துக்கு போய் ராவணன் அழிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் பாருங்க. எல்லாம் டிலே 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 தான். ஆனா இந்த ஒரு அவதாரம் பாத்தீங்கன்னா, பிரகலாதனுடைய அவதாரத்தை பாத்தீங்கன்னா ரொம்ப குயிக்க. வாமன அவதாரத்துல பாத்தீங்கன்னா 7 வயசு 8 வயசுலயே காரியத்தை முடிச்சிட்டு போயிட்டே இருந்தார். இப்படிப்பட்ட சாமர்த்தியம் உடையவர் விஷ்ணு இல்லையா. அதனால அவர் சிஷ்ய வாத்சல்யம்னாக்கா அவர்கிட்ட தான் இருக்கு. உடனே கூப்பிட்டார். அந்த பையன் கூப்பிட்டான்னாக்கா உடனே வந்துட்டார் பாருங்க. சம்ஹாரத்தை பண்ணிட்டு தர்மத்தை நிலைநாட்டிட்டு போயிட்டே இருந்தார். இப்படி சிஷ்ய வாத்சல்யத்தோட இருக்கக்கூடியவர் மகாவிஷ்ணு. இப்படிப்பட்டவரே ஹயக்ரீவா தயாசிந்தோ ஹே பகவன் சிஷ்யவத்சல தொத்தகா ஸ்ருதம் அசேஷேன. தொத்தகா உங்களிடம் இருந்து, ஸ்ருதம் நன்னா கேட்டிருக்கேன் நான். ஸ்ருதம் என்னால் கேட்கப்பட்டது. எப்படி முழுக்க அதான் சொன்னேன் உங்களுக்கு. ருத்ராலயத்திலிருந்து 300 ருத்ரர்கள்ல இருந்து எல்லா விஷயமும் கேட்டார் அவர். எல்லாம் கேட்டாச்சு அவர் கையில. பாக்கி கேட்க வேண்டியது எதுவுமே இல்ல. ஸ்ரோதவ்யம் எத்யத்தி தத்து அசேஷேன ஸ்ருதம். ஸ்ரோதவ்யம் கேட்கப்பட வேண்டியது. ஒரு மனுஷனா பிறந்தான்னாக்க கேட்கப்பட வேண்டியது ஸ்ரோதவ்யம். தவ்ய பிரத்யம் போட்டதுன்னா என்ன அர்த்தம்னா, எதெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணித்தான் ஆகணும் அப்படின்ற அர்த்தத்துல சொல்லக்கூடிய தவ்ய பிரச்சனம். சுவாத்தியாயோ அத்தியதவ்யா அப்படின்னு சொல்லியாச்சுன்னா என்ன அர்த்தம்? கேள்வியே கேட்கக்கூடாது. உங்களுடைய சாக்கையை நீங்கள் அத்தியனம் பண்ணித்தான் ஆகணும். சார் பண்ணலன்னா இந்த கேள்விக்கே அங்க இடம் கிடையாது. கேள்வி கேட்டா உங்களை திட்டணும் அடுத்தது. அது ஒண்ணுதான் எனக்கு இருக்கிற ஒரே சாய்ஸ். அதனால இந்த கேள்வியை விடுங்கன்றதுக்காகத்தான் அந்த வார்த்தையை போட்டேன். தவ்யகான்னு நான் சொல்லியாச்சுன்னா என்ன அர்த்தம்? மரியாதையா வாயை பொத்திட்டு செய்யணும், அவ்வளவுதான். அதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல அங்க. அப்படின்னாக்க இங்க ஸ்ரோதவ்யம் எதெல்லாம் கேட்கப்பட வேண்டியதோ அது எல்லாம் கேட்டுவிட்ட. எத்யத் அஸ்தி எதெல்லாம் கேட்கப்பட வேண்டியது மனிதனாக இருக்கிறவன் நீங்க நினைக்கிறீங்களோ அது எல்லாம் தத்து ஸ்ருதம் அசேஷன மிச்சூடும் பாக்கி இல்லாம உங்கள்கிட்ட கேட்ட. தொத்தகா உங்களிடம் இருந்து எல்லாத்தையும் கேட்டுட்டேன். அயக்ரீவரே, கருணை கடலே, ஹே பகவானே, சிஷ்யர்கள்கிட்ட ரொம்ப அன்பா இருக்கிறவரே, உங்களிடம் இருந்து அறிந்து கொள்ள வேண்டியது அனைத்தும் என்னால் கேட்கப்பட்டு அறிந்து கொள்ளப்பட்டது. அப்புறம் என்ன அப்படின்னா இருக்க. ஆனாலும் இங்க இந்த நாரதர் என்ன பண்ணாரு, சனத்குமார் கிட்ட போகும்பொழுது ரொம்ப சோகமா வந்தார். சனத்குமார் கூப்பிட்டார். என்ன நாரதரே, என்ன ஒரே சோகமா போயிட்டு இருக்கிற, என்ன விஷயம்னு. என்ன போங்க, என்ன படிச்சு மூட்டை மூட்டையா படிச்சிருக்கேன், வண்டி வண்டியா படிச்சிருக்கேன் அப்படின்னா. என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டார். என்ன அப்படி கேட்டா, வான சாஸ்திரம் படிச்சிருக்கேன், சங்கீத சாஸ்திரம் படிச்சிருக்கேன், ரிக்வேதம் படிச்சிருக்கேன், யஜுர்வேதம் படிச்சிருக்கேன், சாமவேதம் படிச்சிருக்கேன், அதர்வேதம் படிச்சிருக்கேன், சிக்ஷா, கல்பம், வியாக்கரணம், நிருக்தம், ஜோதிஷ் எல்லாம் படிச்சிருக்கேன். ஒரு 50 லிஸ்ட் கொடுக்கிறார். எல்லாத்தையும் படிச்சிருக்கேன். ஆனாலும் சோகம் போலே என்ன இவர் உட்காரு, எதை படிக்கணுமோ அதை படிக்கியா? ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரத்துக்கு வெதிரிக்தமான அந்த ஆத்மா உனக்கு தெரியுமா? அசனாயா பிபாசா விட அதீதமாக ஒன்னு இருக்க அந்த ஆத்மா. அதை தெரியாம நீ அதை படிச்ச, இந்த உபாசனை பண்ண, இந்த கர்மாவை பண்ண, இந்த நாலேஜ் இருக்கு, அந்த நாலேஜ் இருக்கு, இதெல்லாம் பிரயோஜனமே இல்லை. இத எதுவுமே உன்னுடைய சோகத்தை இன்னும் கொஞ்சம் மேல 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 ஜாஸ்தி ஆகணும்னா நிறைய தர்க்கம் படிக்கணும். நீங்க என்ன கவலைகள் ஜாஸ்தி என்ன கவலைகள் ஜாஸ்தி ஆகணும், நிறைய படிப்பு இருக்கு. சங்கீதம் படிக்க, அது மேல மேல போயிட்டே இருக்கலாம். வானசாஸ்திரம் படிங்க, டெய்லி வானத்தையே பார்த்துட்டு இருக்கலாம். கழுத்து வலிக்கும், எல்லாத்துக்கும் வரும். ஆனா இதெல்லாம் இல்லாதது ஒண்ணு இருக்குப்பா, பிரம்ம. அதுதான் பூம வித்யான்னு பேரு, வேதாந்தம். அதை படிக்கலையே, அதை வா உட்காரு அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அதுதான் பூம வித்யா. அந்த பூம வித்யா போனோன்னா பாடான்னு எழுந்து போனாராம். நாரதருக்கு சுப்பிரமணிய சுவாமியினுடைய அவதாரமாக இருக்கக்கூடிய சனத்குமாரரானவர் சொல்லிக் கொடுத்த வித்தியை ரொம்ப ஃபேமஸ் சாந்தோக்கிய உபநிஷத்துல. அதுக்குதான் பூம வித்யான்னு பேரு இல்லையா. இப்படி எதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ அதெல்லாம் தெரிஞ்சா கூட சோகமானது போகலையே. நாரதர் மாதிரி இவருக்கு
எல்லாம் படிச்சிருக்காரு, எல்லாத்தையும் கேள்விப்பட்டிருக்காரு. ஆனாலும் ஒரு திருப்தியானது அவருக்கு, சித்த சாந்தியானது ஏற்படவில்லை. என்ன பண்றது அப்படின்னார். திருப்பி அதை சொல்லி காமிக்கிறார். ரகசிய நாம சாஹஸ்ரம் அபி தொத்தஸ்ருதம் மயா இத பரம் மே நாஸ்தியேவ ஸ்ரோதவ்யம் இது நிச்சயः. ரகசிய நாம சாஹஸ்ரம் அபி, உலகத்திலேயே ரொம்ப வசதி என்னன்னா ரகசிய நாம ஸ்தோத்திரம் தான். சாதாரணமா லலிதா சகஸ்ரநாம ஸ்தோத்திரம்னு சொல்ற வழக்கம் இல்ல. ஏன்னா அது சொன்னாக்கா மிச்ச சகஸ்ரநாமம் மாதிரி இதுவும் ஒரு சகஸ்ரநாமம், அதுல நிறைய வித்யைக்கு விஷயங்கள்லாம் இருக்குங்க. இது ஆத்ம தத்துவத்தையே சகஸ்ரநாமம் முடிக்கும் போது ஆத்ம ஞானம் வந்துருக்கணும் அப்படி சொல்லக்கூடிய ஒரு ரகசியமான வித்யன்றதுனாலதான் சகஸ்ரநாமம் படிக்கும் போது பாஸ்கர் ராயர் அவருடைய பிரயோகம் இது. ரகசிய நாம சாகஸ்திரம் தான் சொல்றது, லலிதா சகஸ்ரநாமம்னு சொல்லப்படாது. ரகசிய நாம சாகஸ்திரம் பொத்தகா ஸ்ருதம் மயா, உங்களிடம் இருந்து சுத்தம் நன்னா கேட்ட, மயா என்னால் கேட்கப்பட்டது, எல்லாம் கேட்டுவிட்டேன். இதப்பம்மே நாஸ்தி, இதுக்கு மேல நான் என்ன கேட்கறதுக்கு இருக்கு? பாஸ்கர் ராயர் சொல்லாதது என்ன பாக்கி இருக்கு? எல்லாத்தையும் கேட்டுட்டேனே. இதப்பரம் மே நாஸ்தி, எனக்கு இதுக்கு மேல ஒன்னும் கேட்க வேண்டியது நாஸ்தியேவ ஸ்ரோதவ்யம், இதுக்கப்புறம் நான் அறிந்து கொள்ள வேண்டியது என்று ஒண்ணு இல்லையே அப்படின்றது இது நிச்சயா, எனக்கே நன்னா தெரியறது. பின்னையே நான் எப்படி இருக்கேன்னு எனக்கே புரியல. ஏன் என்ன புரியலையே அப்படின்னாரு. அவர் சொன்னாரு, ததாபி ஈவந்தன், இவ்வளோ படிச்சு கூட சஹஸ்ரநாமத்துல பாஸ்கர் ராயர் நம்ம சாஸ்திரியர் அடிக்கடி 4 சாஸ்திரம் தெரியாம பாஸ்கர் ராயருடைய பாஷ்யத்தை படிக்கவே முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் பெரிய வியாகரண பண்டிதரா இருக்கணும், மீமாம்சா பண்டிதனா இருக்கணும், நியாய தர்க்க பண்டிதரா இருக்கணும். அது மாத்திரம் இல்லாம புராணங்கள்லாம் அவர் இஷ்டத்துக்கு கோட் பண்ணுவார். அங்கங்க காளிகா புராணத்துல இப்படி இருக்கு, இங்க இருக்கு, காளிதாசன் இருக்கும், காவியங்கள், இப்படி அவர் பார்க்காத கிரந்தங்களே கிடையாது. இப்படி எல்லாத்தையும் சொல்லக்கூடிய சகஸ்ரநாமத்தையே முழுக்க கேட்டார். கேட்டு கூட திருப்தி வரலன்னா என்ன? ததாபி, எல்லா சாஸ்திரமும் கேட்ட பிறகும் கூட ததாபி ஈவந்தன் மம சித்தஸ்ய பர்யாப்திஹி நைவ ஜாயதே. மம என்னுடைய, சித்தஸ்ய என்னுடைய மனதிற்கு, பர்யாப்திஹி திருப்தியானது, போதும் என்ற எண்ணம் பர்யாப்தம் இல்லையா? ஆப்தி, இது போதும், அடைந்தேன் அப்படின்ற ஒரு திருப்தி பர்யாப்தியானது எனக்கு ஏற்படவில்லையே. நைவ ஜாயத்தை, எனக்கு ஏற்படவில்லையே, நான் என்ன பண்றது? காஷ்ணியார்த்தம் ஆப்தஹா பிராப்ய இத்யேவ சோசயிஷ்யாம்யஹம் பிரபோ. இதனாலதான் ததாபி மம சித்தஸ்ய பர்யாப்திஹி நைவ ஜாயத்தே காஷ்ணியார்த்தஹா அப்படின்னு அதையும் சேர்க்கணும். அனைத்தையும் காசுனா கிருஷ்ண பாவம்னா முழுக்க முழுக்க கேட்ட பிறகும் எனக்கு பர்யாப்தி வரவில்லையே அப்படின்னு கேட்டுட்டு, தேவ இத நினைச்சுதான் எனக்கு சோச்சயிஷ்யாமி, நான் ரொம்ப சோகத்துல இருக்கேனே, அகம் சோச்சயிஷ்யாமி, நான் ரொம்ப சோகத்துல இருக்கேனே ஹே பிரபோ அப்படின்னு அவர்கிட்ட கேட்டார். கிமிதம் காரணம் ப்ரூஹி ஞாதவ்யம்சோஸ்தி பா புனஹ. இப்ப பெரிய டவுட் வந்துச்சு. நீங்க என்ன சொன்னீங்க? சகஸ்ரநாமம் படிச்சா எல்லாமே தெரியும்னு சொன்னீங்க. எல்லாமே தெரிஞ்சுட்டேன், அதை தவிர நீங்க எல்லா எக்ஸ்பிளைனும் பண்ணிட்டீங்க. லலிதா உபாக்கியானம் முழுக்க இவருடைய சம்வாதமா தான் இருக்கு. ஹயக்ரீவருக்கும் அகஸ்தியருக்கும் நடந்த சம்வாதமா தான் இருக்கு. எல்லாத்தையும் கேட்டேன். இப்போ அப்படியே எனக்கு வரலன்னாக்க என்னமா சம்திங் இஸ் லேக்கிங், அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு இப்ப இவருக்கு சந்தேகம். கிமிதம் காரணம் ப்ரூஹி, இதுக்கு என்ன காரணம் என்பதை தயவு செய்து நீங்களே எனக்கு சொல்லிடுங்க, எனக்கு புரியல. ப்ரூஹி ஞாதவ்யாம்சா அஸ்திவா புனः, இதை விட ஏதோ தெரிய வேண்டியது இருக்கோ? நான் பாட்டுக்கு இதுதான் தெரிய வேண்டிய விஷயங்கள்லாம் நான் தெரிஞ்சுட்டேன், நானா நினைச்சுட்டேனா? ஒருவேளை இதுக்கு மேல தெரிய வேண்டிய விஷயம் ஏதாவது இருக்குமா புனः, இதுக்கு மேல ஏதாவது இருக்குமோ? அப்படி இருந்ததுன்னா என்ன காரணம் எனக்கு அப்படின்னா, அஸ்தி சேத், அப்படி இருக்குமேயானால் மம தத் ப்ரூஹி, தயவு செய்து அதை எனக்கு சொல்லிடுங்க, என்னால பொறுக்க முடியல. எனக்கு இன்னும் கூட இவ்வளவு படிச்சு கூட எனக்கு ஒரு திருப்தி ஏற்படலைன்னாக்கா எவ்வளவு மனசு அவருடைய கவலைப்படுறாரு பாருங்க. ப்ரூஹி இத்துக்வா அப்படின்னு சொல்லுங்க சொல்லுங்கன்னு 2 தடவை சொல்லிட்டு பிரணம்ய தம், அவரை தம் ஹயக்ரீவம் பிரணம்ய, அவர் நமஸ்காரத்தை பண்ணார். என்ன நமஸ்காரத்தை பண்ணி என்ன பண்ணார்? பிரணம்ய அப்படின்னு சொல்லிருக்க, பிரணம்யனா நமஸ்காரம் பண்ணி அப்படின்னு நிறுத்திட்டாரு. நமக்கு சஸ்பென்ஸ். நமஸ்காரத்தை பண்ணி என்ன அவர் என்ன சமாலம்பே
சூதௌவாச்ச. இது இந்த அயக்ரீவருக்கும் அகஸ்தியருக்கும் இது நடந்துட்டு இருக்கு. இந்த விஷயத்த புராணத்துல சூதகர் என்ன பண்ணுவாரு, சௌனகாதிகளுக்கெல்லாம் நைமிசாரண்யத்துல இந்த புராணத்தை நடத்திட்டு இருக்காரு, கிளாஸ் நடத்திட்டு இருக்காரு. அங்க சூதர் சொல்றாரு, அந்த சௌனகர் முதலிய ரிஷிகள்லாம் அந்த உத்தரப்பிரதேசத்துல நைமிசாரண்யத்துல உட்கார்ந்து கேட்டு இருக்காங்க. அப்போ அதே இவர் சொல்லிருக்காரு, இப்படித்தான் போய் அகஸ்தியரானவர் அயக்ரீவர் கிட்ட போனார். அயக்ரீவர் கிட்ட போய் நான் எல்லாம் படிச்சா கூட எனக்கு இன்னும் மன திருப்தியானது ஏற்படவில்லையே, சாந்தி கிடைக்கலையே, வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டார் அப்படின்னு சொன்னார். இப்ப சீன் சேஞ்ச், இப்போ நைமிசாரண்யத்துக்கு வந்துட்டார். சூதௌவாச்ச சமாலலம்பே தற்பாத யுகலம் கலசோத்பவஹ. அவர் என்ன பண்ணாரு, காரணத்தை எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு, சமா ஆலம்பே, அவருடைய ரெண்டு காலையும் ஆலம்பனம்னாக்க பிடிப்பு. அவர் என்ன பண்ணாரு, ரெண்டு காலையும் பிடிச்சிட்டாரு, அழுதுட்டு பிடிச்சு தற்பாத யுகலம், ரெண்டு யுகலம்னு போட்டதுனால ரெண்டு பாதத்தையும் அவர் பிடிச்சிட்டாரு. பிடிச்சிட்டு யாரு, கலசோத்பவா, கலசத்திலிருந்து உத்பவமான அந்த அகஸ்தியரானவர் அவருடைய காலை பிடிச்சிட்டு கிமிதம் காரணம் புரூஹி 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 துப்பா பிரணபியதம் அப்படின்னு எனக்கு சொல்லுங்க, சொல்லித்தான் ஆகணும் சொல்லித்தான் ஆகணும்னு ரெண்டு காலையும் பிடிச்சிட்டு சொல்றார். ஆலம்பனம் அப்படின்னாக்க பிடிப்பு அப்படின்னு அர்த்தம். நம்ம பஸ் எல்லாம் போனோம்னாக்க பிடிச்சிட்டு போறோம் இல்லையா, இது ஆலம்பனம்னு பேரு. இந்த போஜராஜனுக்கும் காளிதாசனுக்கும் ஒரு சம்வாதம் வந்தது. அவன் போஜராஜன் என்ன பண்ணா, காளிதாசன் போஜராஜனுடைய சபையிலேயே போய் உட்கார்ந்து போஜராஜனுக்கு ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ பெரிய கவி எங்க அரண்மனையில டெய்லி காத்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கவி இலக்கியம் தான் அங்க டிஸ்கஷன்னாக்க அவ்வளோ ஒரு சந்தோஷத்தோட உட்கார்ந்துட்டே இருக்கும்போது விபரீதமான அம்பாளுடைய பிளே இதுதான் மாயினால அவனுக்கு ஒரு நாள் ஒரு விபரீதமான எண்ணமானது ஏற்பட்டது. போஜராஜனுக்கு என்ன நினைச்சேன்னா, இந்த காளிதாசன் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டா இருக்கான், நான் எக்கச்சக்கமா அவரை கவிவேன், இந்த மாதிரி காளிதாசனை யாரும் உபச்சாரம் பண்ண மாட்டான்னு எனக்கே தெரியும், நான் அந்த அளவுக்கு அவரை தெய்வமா உபச்சாரம் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி இருக்கிறவன் நான் செத்து போனேன்னாக்க நிச்சயமா ஒரு ட்ரிபியூட் கொடுப்பான். அதை கேட்காம ஒரு மனுஷன் செத்து போயிட்டா அது ஒரு வாழ்க்கையா அப்படின்னு அவன் நினைச்சான் இல்லையா. எனக்கு நான் செத்து போனோன்னு ஒரு ட்ரிபியூட் கொடுப்பாரு. அந்த ட்ரிபியூட்டை கேட்கலன்னாக்கா அது என்ன பிரயோஜனம், அது வாழ்ந்து அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணா, நேர போய் ராத்திரி எல்லாம் யோசிக்கிறேன், கேட்கறதா வானாமா கேட்கறதா வானாமா. ஏன்னா கேட்கற காரியம் தப்புன்னு தெரியும். ஒருத்தர்கிட்ட போய் நான் செத்தா நீங்க என்ன பிரைஸ் பண்ணுவீங்கன்னு இப்ப சொல்லுங்கன்னு கேட்க முடியுமா, நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம். ஆனா அவனுக்கு இந்த மாதிரி ஒரு அபத்தமான ஆசை வந்துருச்சு. போஜராஜன் போய் காளிதாசன் கேட்டுட்டான், சார் எனக்கு கொஞ்சம் நான் செத்து போனா நீ எப்படி ஏதாவது என்னை பத்தி ஒரு வார்த்தை சொல்லுவே இல்லையா, அந்த வார்த்தையை சொல்லிட்டேன்னா நான் எனக்கு இந்த ஜென்மாவானது சாதிக்கும். வந்தது கோபம், நீ எல்லாம் ஒரு ராஜாவான்னு சொல்லிட்டு ராத்திரியோட ராத்திரியா கிளம்பி போயிட்டார். கிளம்பி போனவர் எங்க போனான்னு தெரியல. காத்தால இருந்து பார்த்தா அப்புறம் எல்லாரும் அட்வைஸ் பண்றாங்க, போஜராஜன் என்ன அசட்டு காரியம் பண்ணிட்டியேன்னு. பார்த்து இவ்வளவு நாள் ஒழுங்கா கவியை ரசிச்சிருந்தோம், டெய்லி ராமாயணம் என்ன மகாபாரதம் என்னன்னு புதுசு புதுசா கவியெல்லாம் புனைஞ்சிட்டு இருந்தோம். இப்ப அந்த சான்ஸும் போச்சு. நான் கேட்ட அசரி தரந்தவ இருந்தாலும் அவனுக்கு அந்த வேகமானது ராஜாவோ இல்லையா, சத்திரிய புத்தி போகல. அவனை துரத்தின்னு போலாம், எங்க போயிருக்க போறாரு ராத்திரி, இங்கதானே பக்கத்துல தானே போயிருப்பாரு. குடுகுடுப்பக்கார வேஷத்தை போட்டுட்டு அவர் பின்னாடி துரத்தின்னு போனாராம். அவரு துரத்தின்னு போனா அங்கங்க போயிட்டு இருக்கும்போது ஒரு சன்னியாசி வேஷத்துல அவர் ராத்திரி போயிட்டாரு. இவர் சன்னியாசி வேஷம் போட்டு ஒரு கதையா பார்த்து தனக்குள்ளேயே ஏதோ பேசிட்டு சிரிச்சுட்டு போறத பார்த்த உடனே இந்த குடுகுடுப்பாருக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. இவர் மூஞ்சி தேஜஸ் எல்லாம் பார்த்தான்னாக்க இவர் ஒரு சாதாரண சன்னியாசி மாதிரி இல்ல, அதனால எனக்கு சந்தேகமா தான் இருக்கு, அவரை போய் கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சௌக்கியமான்னு கேட்டாரு. நீர் யார் என்ன கேட்கிறாரு, நீர் எந்த ஊரு அப்படின்னு கேட்டாரு. அப்படி கேட்ட உடனே இவர் அபவுட் டு சே காளிதாசா நான் தான் போஜராஜன். அந்த சமயத்துல திருப்பி அம்பாள் ஒரு கொக்கி போட்டா, ஆஹா இதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் தாராநகரத்துல இருந்து வரேன் அப்படின்னா, தாராநகரத்துல உங்க ராஜா சௌக்கியமா அப்படின்னு கேட்டாரு. பார்த்தான் இதான் சான்ஸ். அது ஏன் கேக்குறீங்க, காளிதாசன் கொண்டா அவர் போயிட்டாரு அப்படின்னு ஒரு போய் விட்டான். அவர் போன துக்கத்துல அவர் போயிட்டாரு. உடனே உனக்கு ஐயோ போஜராஜா போயிட்டாரா, அத்யதாரா நிராதாரா நிராலம்பா சரஸ்வதி
பண்டிதா கண்டிதா சர்வே போஜராஜே புவங்கதே அப்படின்னா அத்திய இப்பொழுது தாரா நகரம் இருக்க நிராதார ஆதரவில்லாத ராஜா இருக்கிற வரைக்கும் அங்க இருக்கவாளுக்கெல்லாம் என்ன மதிப்பு படிச்சவாளுக்கெல்லாம் அங்க நல்ல மதிப்பு, பண்டிதர்களுக்கெல்லாம் மதிப்பு. அத்திய தாரா நிராதாரமா போயிடுச்சு. நிராதாரா நிராலம்பா சரஸ்வதினு ஒரு ட்ரிபியூட் கொடுத்தா பாருங்க. சரஸ்வதிக்கு இந்த உலகத்துல ஒரு பிடிப்பா இருந்தவரை போஜராஜன் தான். இதுதான் அந்த ட்ரிபியூட் கொடுக்கிற போது அப்படிதானே நீங்க பிரைஸ் பண்ணி சொல்லணும். ஒருத்தர் போன சரஸ்வதிக்கு ஒரு பிடிப்பு இருந்துச்சியா இந்த உலகத்துல, சரஸ்வதி லாஸ்ட் தட் பிடிப்பு போ அப்படின்னு நிராலம்பா சரஸ்வதி ஆலம்பான்ற பதத்துக்காக இந்த பிடி நிராலம்பா சரஸ்வதி. இனிமே படிச்சவனுக்கு மரியாதையே கிடையாது. பண்டிதா கண்டிதா சர்வே. இனிமேல் படிச்சவனா யார் மதிக்க போறான்? அதெல்லாம் போயிட்டு நம்ம கவர்மெண்ட் மாதிரி எல்லாம் பாரதிதாசன் படிச்சாதான் தமிழ் புலவர், கம்பராமாயணம் படிச்சானாக்க மதிப்பதான் போயிட்டு பண்டிதா கண்டிதா சர்வே. ஏன் போஜராஜே திவம் கதே, போஜராஜன் திவிலோகம் போயிட்டார் அப்படின்னு சொன்னாரு. சொன்ன அடுத்த க்ஷணம் போஜராஜன் பொத்துனுக்கு தலையில அடிபட்டு. ஏன்னா பெரிய காளி உபாசம் இல்லையா? காளிதாசனுடைய வார்த்தை போய்க்குமா? அவன் போய் திவம் கதேன்னு சொன்ன உடனே இவன் திவம் போயாச்சு இங்க. ஏன்னா வாச்சம் அர்த்தோ அனுதாவதி அப்படின்னா நம்ம எல்லாம் பேசணும்னா யோசிச்சுட்டு பேசணும். கவிகள்லாம் ஒண்ணு சொல்லினாக்க அந்த அர்த்தம் அந்த வார்த்தை பொய்யாகிடக்கூடாதுன்னு ஓடி போய் அதை நிலை நிறுத்திடும். அதனாலதான் ரொம்ப திட்டாத அப்படின்னு வேதம் படிக்கவா ரொம்ப படிச்சவாள் திட்டுனாக்க நடந்து நாசமா போயிடுவான். அதனால ஜாகிரதையா இருந்தான். இப்ப சொன்ன உடனே உயிர் போயிடுச்சு. உடனே ரொம்ப வருத்தமாயிடுச்சு காளிதாசனுக்கு. அம்பாளை பார்த்து ப்ரே பண்ணார். என்னம்மா இப்படி பண்ணிட்டியே, இது மாதிரி ஒரு ஆசைப்பட்டது தப்புதான்னா கூட இப்படி என்னுடைய வாயினால இவனுடைய பிராணனானது போயிடுச்சே அப்படின்னு ஒண்ணு அம்பாள் பிரத்யட்சமாயி சொன்னானா, உனக்கு வேணாக்க 2.5 நாள் உங்க 2 பேருக்கும் அவனுக்கு தான் நீ என்ன பேசணுமோ அவன்கிட்ட நீ சாரி எல்லாம் சொல்லிக்க. 2.5 நாள் ஆயிடுச்சுனாக்கா அவனுக்கு திருப்பியும் அவ்வளவுதான் ஆனது ஆகி போச்சு அப்படின்னு ஒண்ணு போஜராஜன் எழுந்தான். அவனுடைய இலக்கியத்தினுடைய ஆர்வத்தை பார்க்கணும் நீங்க. எழுந்த உடனே அப்பா உனக்கு 2.5 நாள் தான் உனக்கு டைம் ஒண்ணு. அப்படியா? அப்ப காளிதாசன் நானும் நீயும் சேர்ந்து ராமாயண சம்பு எழுதலாமான்னு கேட்டானா என்ன ராமாயணத்தை. அப்போ இவர் ப்ரே பண்றாரு, காளிதாசன் ப்ரே பண்ணாராம். ஆஹா இவன் வந்துட்டானேன்றதுனால இன்னொரு ட்ரிபியூட் அவனுக்காக கொடுத்தாரு. அத்தியதாரா சதாதாரா. அப்பா இவன் பழிச்சுட்டான். இனிமேல் பட்டு தாரா நகரத்துக்கு ஆதாரம் கிடைச்சிட்டு. அத்தியதாரா சதாதாரா சதாலம்பா சரஸ்வதி. சரஸ்வதிக்கு ஒரு ஆலம்பனம் இனிமே கிடைச்சிட்டு. இவர் வந்தார். பண்டிதா மண்டிதா சர்வே. இனிமே பண்டிதர்களை எல்லாரும் பிரைஸ் பண்ணுவான். மண்டிதா சர்வே. ஏன் போஜராஜம் புவம் கதே, இந்த பூலோகத்துக்கு வந்துட்டான் அப்படின்னு அவர் சொன்னாராம். சொன்ன உடனே இவன் 2 பேரும் சேர்ந்து அந்த 2.5 நாளைக்குள்ள என்ன போயமாகவும் கத்தியமாகவும் பத்தியமாகவும் எழுதக்கூடிய கிரந்தத்துக்கு பேரு சம்பு கிரந்தம் பேரு. அந்த சம்பு கிரந்தம் எழுதினா அப்படின்னு கதை. எதுக்கு சொல்றேன்னா ஆலம்பனா பிடிப்பு. இவர் என்ன பிடிச்சிருந்தாரு, அவருடைய 2 காலையும் தற்பாத யுகலம் கலசோத்பவா சமாலம்பே அவரை நன்னா பிடிச்சிட்டாரு. அவரை பிடிச்சிட்டு அவர் என்ன பண்றாரு பார்த்தா அலறாரு. என்னப்பா இவர் 2 காலையும் பிடிச்சிட்டு இருக்காரு, எவ்வளவு பெரிய ஒரு அகஸ்தியரு என்ன, அதுவும் மைத்ராவர்ணனுடைய பையன். அந்த ஞானிகளுக்கும் இல்ல இது பாருங்க, அவர் காடு, இவர் ரிஷின்னு அவர் பார்க்கல. இவரும் ஞானியாச்சே, என்ன மாதிரி தான் ஞானித்தும் அமைவ அப்படின்னு நினைச்சு கீதையில சொன்ன மாதிரி நினைச்சுன்னு ஐயோ ஹயானனா கிமிதம் தூ, என்னப்பா இது என் காலை போய் பிடிச்சோம், முஞ்ச காலை விடு அப்படின்னு அவர் கேட்கலார். அப்பதான் இவர் அவர் கையில சொல்ல போறார், சார் எனக்கு இன்னும் திருப்தியானது ஏற்படவில்லை, தயவு செய்து எனக்கு நீங்க அனுகிரகம் பண்ணணும், என்னுடைய சோகம் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு அவர் கேட்க போறார். இவர் சொன்னார் சரின்ட்டு அம்பாளை பிரார்த்தனை பண்ண போறார். அம்பாள் அங்க பிராதுர்பாவமாயி அவருக்கு சரி நீ சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே இவ்வளோ டிராமாட்டிக்கா போன உடனேதான் திருச்சதியானது படிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவ்வளவு முக்கியமான கிரந்தம், ஏதோ நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா மோட்சத்துக்கே கூட்டின்னு போகக்கூடிய கிரந்தமா இருக்கிறதுனால அது ஒரு பக்தியோட ஒரு சீரியஸ்னஸோட படிக்கணும் அப்படின்றது சொல்றதுக்காக இந்த பூர்வ பாகத்தை சொல்லி இதுக்கப்புறம் திருச்சதியினுடைய நாமாக்களுக்குள்ள போலாம்.